தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது நீலகிரி நாடாளுமன்ற தேர்தல் 2024க்கான அறிவிப்பு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தேனீயை போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக உதயசூரியன் சின்னத்தோடு ஒவ்வொரு பகுதியாக பவரி வந்து கொண்டிருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதியினுடைய தலைமையில் ஆட்சியில் பொற்கால ஆட்சியாக மலர்ந்திட, மத்தியில் நமக்கு துணையான இணையான ஆட்சி உதித்திட உதயசூரியனிலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள். இந்த பகுதி கூடலூர் நகர பகுதியாக இருப்பதின் காரணமாக நகர கழகத்தினுடைய செயலாளர் இளம் சிங்கம் இளஞ்செழியன் அவர்கள் ஆணை கிணங்க கூடலூர் பகுதி 16வது வார்டு, கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டு காசிமயில் பகுதியிலே இருக்கின்ற கிளை கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் வாக்கினை சேகரிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பலரும் திரண்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் நகர கழகத்துடைய அவைத்தலைவராக இருக்கின்ற LIC செல்வராஜ் அவர்கள் தொடங்கி வைக்க, இதில் நீலமலை தொலைக்காட்சியினுடைய உரிமையாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர்களிலே ஒருவராக இருக்கின்ற நீலமலை அன்பில் NM அஷ்ரப் அவர்கள், முன்னாள் நகர கழகத்தினுடைய அவைத் தலைவர் சந்தானம், இலக்கிய பேரணியினுடைய நகர அமைப்பாளராக இருந்த முன்னாள் சக்திவேல் அவர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்த புனிதா, ஹனீபா, அந்த 16வது வார்டு பகுதியினுடைய கவுன்சிலராக இருக்கின்ற திருமதி ஆபிதா அபுதாகிர் அவர்களும், ஜமால் சா மற்றும் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் 25 பேருக்கு மேல் வாக்கினை கேட்டு பல்வேறு இடங்களிலே சென்று இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய தொகுதியினுடைய வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக தலைவர் தளபதி அவர்களுடைய நண்பராக அவர் அறிவித்த வேட்பாளராக இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற நீலமலை நெப்போலியன் என்று சொல்லப்படுகின்ற ராசா அவர்கள் தேர்தலுக்காக இங்கே நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதிலே கலந்து கொண்ட நீலகிரி மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற மண்ணின் மைந்தன் என்று வர்ணிக்கப்படுகின்ற பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒவ்வொரு பகுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கினை கேட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டு பகுதியிலே வாக்கினை கேட்பதற்காக பல்வேறு இடங்களிலே கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன், அந்த பகுதியினுடைய நகரமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற ஆபிதா அபுதாகிர் தலைமையில் அனைவரும் வாக்கினை சேகரித்தார்கள் என்று தெரிவித்தார்கள். உதயசூரியன் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். மறக்காம வீட்டில் உள்ள எல்லாரையும் போட சொல்லுங்க. மறக்காம இதில் பேசிய முன்னாள் நகரத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கின்ற பலம்பெரும் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற திரு சந்தானம் அவர்கள் தெரிவித்த போது, நாங்கள் சென்ற இடமெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காதவை. இன்றைக்கு தாயகம் திரும்பிய தமிழர்களாக இருக்கின்ற மக்களுக்கு
அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவதற்காக தமிழ்நாடு தேயிலை தோட்டம் கழகத்தை கொண்டு வந்துவர் என்ற சாதனையை சொல்லி வாக்குரை கேட்டிருக்கிறோம் என்று அவரும் தெரிவித்தார். தேண்டி உருவானதே கலைஞர் தாங்க. எங்களுக்கு நாங்கள் வால்பாறை ஆனால் வால்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். கலைஞர் வந்து தேண்டியை உருவாக்குனதே கலைஞர் தான். மறக்காம உதயசூரிய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க. நம்ம எல்லாத்தையும் நான் சொல்றேன். அவங்களும் சொல்றாங்க நாங்க கலைஞர் கண்ட சின்னம் உதயசூரியன். சொல்றதே பெரிய விஷயம். மறக்காம இருக்காங்கல்ல நம்ம சின்னத்தை. அம்மா அங்கே குடியிருக்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். காலங்காலமாக நாங்கள் பரம்பரையே உதயசூரியன் சின்னம் தான். அதை மாதிரி நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கெல்லாம் டேண்டியை உருவாக்கி கொடுத்ததே கலைஞர் தான். அந்த கலைஞர் எங்களுக்கு வாழ்வளித்தவர் கலைஞர். அந்த கலைஞரை வாழ வைப்பது தான் எங்களுடைய நோக்கமே தவிர வேறு எதுவுமே இல்லை. நிச்சயமாக நாங்கள் அத்தனை பேரும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் உதயசூரியன் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா எங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்து இன்னும் ஊக்கமளிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு நன்றி. உதயசூரியன் கேட்க வைக்க எங்களை பெருமைப்படுத்திய அந்த உதயசூரியனுக்கும் நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும். நீலகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக நம்முடைய ராசா அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்த முறை 3வது முறையாக நிற்கின்றார். அவருக்கு வெற்றி வாய்ப்பும் மிகவும் சிறப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்ம வந்து ஓட்டு கேட்டு வந்தோம். வரும்பொழுது அந்த அம்மையார் சொன்னாங்க, இங்கே ஒரு வீட்டில் அவர்கள் வால்பாறையில் குடியிருக்கிறாங்க, மகள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் சொல்றாங்க, இது கலைஞர் கண்ட சின்னம், அரசு தேயிலை தோட்ட கழகத்தை எங்களுக்கெல்லாம் உருவாக்கி தந்தவர், அவரை நாங்கள் மறப்போமா என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அரசு தேயிலை தோட்ட கழக அனைத்து தொழிலாளர் தோழர்களும் நிச்சயமாக கலைஞருக்கு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, உதயசூரியனுக்கு ஆதரவாக இருந்து நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் ராசா அவர்களை மிக பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று உங்களை பணிவோடு வேண்டுகிறேன். 12வது வார்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். எல்லாருக்கும் நம்மளோட ஓட் ஸ்லிப் நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லாரும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க. நம்மளோட உதயசூரியன் சின்னத்தை பற்றி எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நம்ம என்னென்ன செய்ய போகிறதுன்னு அதை நம்ம பார்த்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கிறோம். நம்ம என்றைக்குமே நம்ம சின்னம் வெற்றி சின்னமாக வேண்டும் என்று உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அதுக்கு தானே அண்ணனை கூப்பிடுறது. அது இல்லாம அவங்கெல்லாம் விளக்கி சொல்லுவாங்க, நீ உங்களை மாதிரி இது இந்த நர்ஸ் வீடு தானே. போட்டாங்க தெரியல. ஆனால் நின்ன இடத்துல தான் நின்றுக்கு வண்டி. நானும் அதுதான் இப்போ போனேன் ஆஃபீஸ்க்கு. போனேன் யார் இல்லையா? இல்லைண்ணா, நல்லா என்ன வரல. இந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க. அம்மா உதயசூரியன் போடுங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க. உதயசூரியன் சொல்லி நீங்கள் எப்பவுமே முன்னாடி மறுபடியும் சேர்த்துக்கீங்களா? சரிங்க, அப்போ 4 ஓட்டு மறந்துடுங்க.
அதெல்லாம் சாலிடாக விஜய் நல்லா இருக்கீங்களா? சரி நல்லா இருக்கேன் சார். சாரை கேட்டேன்னு சொல்லுங்க. சரி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு சேர்க்கும் முகமாக கூடலூர் நகரத்துக்குட்பட்ட 12ஆம் வார்டு பகுதியில் கிளை செயலாளர் அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன் தலைமையிலும் அருமை அண்ணன் அசரப்பு மற்றும் சக்தி மற்றும் கவுன்சிலர் ஆபிதா இன்னும் மற்ற அத்தனை பேர் முன்னாடி சுமார் ஒரு 20-25 பேர்கள் காலை 9 மணியிலிருந்து இப்பொழுது பகல் 12 மணி வரையில் இன்னும் தொடரும். இந்த தொடர்ச்சியோட சரியான கொடுமையான வெயிலிலும் கூட நின்று அருமை அண்ணன் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நாங்கள் வந்த பகுதியில் உதயசூரியன் சின்னத்துக்கு இப்பகுதி மக்கள் அத்தனை பேரும் பெருவாரியான ஆதரவை தந்து எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய பணி இன்னும் தொடரும். உதயசூரியன் நிச்சயம் வெல்லும். அதற்கான எல்லா மகிழ்ச்சியான செய்திகளும் இந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அருமை அண்ணன் ராசா அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்படுவார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக அருமை சகோதரர் அன்பில் அசரப் டிவியினுடைய உரிமையாளர் அன்பில் அசரப் அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள். அருமை பெருமை வாக்காளர் பெருமக்களுக்கும் நீலமலை தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தோடு இன்று பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா அவர்கள் கண்ட கலைஞர் அவர்கள் கட்டி காத்த உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ராசா அவர்களுக்கு 16வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் வாக்கினை சேகரிப்பதற்காக நாங்கள் காலை 9 மணிக்கு முன்னாள் நகர அவைத் தலைவர் சந்தானம் அவர்கள் சொன்னதை போல புறப்பட்டு வந்தோம். இதில் கிட்டத்தட்ட 25 பேர், அந்த 25 பேர் இந்நாள் அவைத் தலைவர் LIC செல்வராஜ் அவர்கள் தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் இலக்கிய அணியினுடைய அமைப்பாளரும் எனது அருமை நண்பருமான சக்திவேல் அவர்கள், வர்ணராஜ் அவர்கள், இதனுடைய கிளை செயலாளராக கடுமையாக இன்றைக்கு வாக்கு சேகரிப்பதற்கு தேர்தல் அறிவிப்பு வருகிறது என்று சொல்வதற்கு முன்பாக 1 மாதத்திற்கு முன்பாகவே அவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பணியினை தொடங்கிவிட்டார். அவர் மட்டுமல்ல, எனது இல்லத்திற்கு வாக்கினை கேட்க வருகின்ற போது அவருடைய மனைவி புனிதா, அவருடைய மகள், அவருடைய மருமகள், பேரன் என்று எல்லோருமே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் நிற்கக்கூடிய இடம் 12வது வார்டு பகுதி. இந்த 12வது வார்டு 16வது சேர்ந்த கிளை செயலாளரோடு நாங்கள் ஏன் வருகை தந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர் 1 மாதத்திற்கு முன்பாகவே இந்த 16வது வாக்கினுடைய வாக்களிப்பவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்று தேடி பிடித்து இந்த 12வது வார்டிலே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து ஒவ்வொரு வீடாக நாங்கள் ஏறி வந்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் ராசா அவர்களுக்கு வாக்கு கேட்க இந்த 12வது வார்டு பகுதியிலே ஒரு தாயாரிடம், ஒரு அம்மையாரிடம் சென்று வாக்கினை கேட்டோம். உதயசூரியன் சின்னத்திற்கு உங்களது பொன்னான வாக்கினை தாருங்கள் என்று. அந்த வயதான அம்மா சொன்னார்கள், உதயசூரியன் சின்னம் தானே, அதில் எங்களுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது, நீங்கள் சொல்ல தேவையில்லை, இது கலைஞருடைய சின்னம். எங்களுடைய தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக டேன்டி என்று அரசு தேயிலை தோட்டத்தை உருவாக்கி எங்களுக்காக வாக்களித்து வாழ்வளித்தவர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞருடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ராசாவுக்கு கண்டிப்பாக வாக்களிப்போம் என்று அந்த அம்மையார் தெரிவித்தார்கள். அந்த அம்மையார் தெரிவித்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாக்கு சிதறாமல் எங்களுடைய உதயசூரியன் சின்னத்திற்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் நீலகிரி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் ராசா அவர்கள் வெற்றி பெறுவார். வெற்றி பெறுவது உறுதி. ஆனால்
வாக்கு வித்தியாசம் எத்தனை லட்சம் என்பதில்தான் இன்றைக்கு போட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்து, நிச்சயமாக உங்களுடைய வாக்கு உதயசூரியன் 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 சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சக்திவேல் அவர்கள் இரண்டொரு வார்த்தை. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் ஆ. ராசா அவர்கள் பெற்றுத்தந்த உத்தான திட்டங்கள் பணிகள், கொரோனா பெருந்தொற்றின் போது கடும் களப்பணி மற்றும் நிவாரண உதவிகள், டேன்டி தொழிலாளர்களுக்கு தினசரி ஊதியம் 454 உயர்வு, விலையில்லா வீடுகள் ரூபாய் 16 கோடியில், பழங்குடியின சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் மூலம் வன உரிமை பட்டா மற்றும் புதிய சாலைகள், கனமழை நிலச்சரிவு போன்ற பேரிடர்களின் கடும் களப்பணி மற்றும் நிவாரண உதவிகள், உதகையில் ரூபாய் 447 கோடி மதிப்பீட்டில் புதிய மருத்துவக் கல்லூரி, காலவாடியில் ரூபாய் 12.46 கோடி மதிப்பில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மேட்டுப்பாளையம் நகராட்சியில் ரூபாய் 8.63 கோடியில் புதிய பேருந்து நிலையம், மேட்டுப்பாளையம் மக்களின் தேவைக்காக ரூபாய் 22 கோடி மதிப்பில் விழா மரத்தூர் குடிநீர் திட்டம், திருமுருகன் பூண்டியில் 1500 பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு பெறும் வகையில் புதிய டைட்டில் பார்க் ரூபாய் 39.6 கோடியில், சத்தியமங்கலம் மற்றும் புஞ்சை புளியம்பட்டியில் ரூபாய் 85 கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம், குன்னூர் பகுதி புறவழிச்சாலைக்கு ரூபாய் 46 கோடி நிதி ஒதுக்கீடு, உதகை நவீன வசதிகளுடன் புதிய மார்க்கெட் வளாகம் ரூபாய் 36 கோடி, அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு புதிய மகப்பேறு கட்டிடம் ரூபாய் 4.58 கோடியில், வன விலங்குகளால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு நிவாரணம் இரட்டிப்பாக உயர்வு ரூபாய் 10 லட்சம், ரூபாய் 15 கோடி சிறப்பு நிதியில் மேட்டுப்பாளையம் காரமடை கூடலூர் பகுதியில் பூங்கா மற்றும் சாலைகள், அவிநாசி ஆலத்தூரில் ரூபாய் 1.25 கோடி மதிப்பில் சமூக நலக்கூடம், இது போன்ற இன்னும் பல்வேறு திட்டங்கள் இங்கே இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கின்றன. மக்கள் எல்லாம் இந்த துண்டு பிரசுரத்தை வாங்கி படித்து, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த மூன்று முறை இந்த பகுதியிலேயே நமக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அவர் பெற்றுத்தந்த சலுகைகள், அவர் செய்த வேலைகள் எல்லாம் இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கின்றன. இதை எல்லாம் வாங்கி படித்து தெரிந்து கொண்டு மீண்டும் நாம் உதயசூரியனில் வாக்களித்து அண்ணன் ராசா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னாலே பேசுவார். என் பேர் பாலகிருஷ்ணன். நான் கூடலூர் நகரத்தில் 16ஆம் வார்டில் காசிமேல் பகுதியில் கிளை செயலாளராக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்றைய தினத்தில் நான் கழகத்தோழர் அனைவரும் முன்னாடியும் கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு 12ஆம் வார்டில் எங்கெங்கு வாக்குகள் இருக்கிறதோ அங்கு சேகரிக்க சென்ற போது மக்கள் தந்த உற்சாகம் எங்களை மேலும் ஆர்வப்படுத்தியுள்ளது. எங்களுக்கு சுறுசுறுப்புடனும் பணியாற்றுவதற்கு மிகவும் இயல்பாகவும் இருக்கிறது. மேலும் தலைவர் கலைஞர் அவர்களின் முதல்வர் அவர்களின் பொன்னான திட்டங்களான பள்ளியில் காலை சிற்றுண்டி திட்டம், இலவச பேருந்து திட்டம், மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் மற்றும் மகளிருக்கான உரிமை தொகை, இதெல்லாம் தமது தலைவர் அவர்கள் செய்த சாதனை. இனியும் இது போன்ற பல சாதனைகள் செய்ய உள்ளார். மக்களும் பெரும் உதயசூரியன் சின்னத்தில் முத்திரையிடுவதற்காக ஆர்வமுடன் இருக்கிறார்கள். தயவுசெய்து எல்லோரும் உதயசூரியன் சின்னத்தில் முத்திரையிட்டு அண்ணன் ராசா அவர்களை அமோக வெற்றி பெறச் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்தோடு
இந்த நகர்வலம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.